வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல குகேஷ் ஜெயிச்ச பிறகு தமிழ்நாடு அவரை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கு. அவரோட ஹோம் டூர், கோச்சிங், அவருக்கு கிடைச்ச வின்னிங் கேஷ் அமௌண்ட்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பிரக்யானந்தா இந்த போட்டியில கலந்துக்கலையா? குகேஷ் எப்படி இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாரு? கார்ல்சன் எங்கப்பா போனாரு? இப்படி பல சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுதான் இந்த வீடியோ. இந்தியாவுல பிரக்யானந்தாவை விட டாப் ரேங்கிங் கொண்டவங்க தான் குகேஷும் அர்ஜுனும். இந்திய செஸ் டீம் உலக கோப்பை ஜெயிக்கும் போது அந்த கோப்பையை கையில வாங்கினது குகேஷ் தான். நம்ம ஊடகங்கள் பிரக்யானந்தாவுக்கு கொடுத்த அளவுக்கு ஃபேம் மற்ற வீரர்களுக்கு கொடுக்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா பிரக்யானந்தா குகேஷ் அளவுக்கு சாதனை செய்யலன்னு இல்ல. அவரும் ரொம்ப சின்ன வயசுலயே நிறைய சாம்பியன் பட்டம்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்ப பிரக்யானந்தா குகேஷை விட கம்மியான ரேங்கிங்ல தான் இருக்காரு. சமீபத்திய அப்டேட் படி உலக செஸ் ரேங்கிங்ல அர்ஜுன் 4வது இடத்துலயும், குகேஷ் 5வது இடத்துலயும், பிரக்யானந்தா 17வது இடத்துலயும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பிரக்யானந்தா மேல மீடியா வெளிச்சம் பட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த வெளிச்சம் இப்பதான் குகேஷ்க்கும் அர்ஜுனுக்கும் கிடைச்சிருக்கு. இதுதான் குகேஷ் அர்ஜுனை பத்தி நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்ததுக்கு காரணம். சரி, இப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டுக்கு வருவோம். இந்த போட்டி போன வருஷம் ஜெயிச்சு சாம்பியன் ஆனவங்களுக்கும் இந்த வருஷம் செஸ்ல நல்லா செயல்படுறவங்களுக்கும் இடையில நடக்கும். அந்த நல்லா செயல்படுற சிறந்த வீரரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க உலகத்துல நடக்கிற பல்வேறு தொடர்கள்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருந்திருக்கணும். உலகம் முழுக்க இருந்து அப்படியான ஒரு 8 பேரை செலக்ட் செய்வாங்க. இந்த 8 பேர்ல பிரக்யானந்தா, விதித் குஜராத்தி, குகேஷ்னு 3 இந்தியர்கள் கலந்துக்கிட்டாங்க. முதல்ல இந்த 8 பேருக்கு இடையில 2 ரவுண்டு போட்டி நடக்கும். அப்படி ஒருத்தர் 16 போட்டிகள்ல விளையாடணும். அது எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிக்கிறவங்க தான் நடப்பு சாம்பியன் கூட இறுதி போட்டியில மோதணும். இப்படி உலகம் முழுக்க இருந்து வந்த 8 சிறந்த செஸ் சாம்பியன்கள் கூட மோதி ஜெயிச்சவர் தான் குகேஷ். இந்த போட்டிகளோட முடிவுல குகேஷ் 5 வெற்றி, 4 டிரா, 1 தோல்விங்கிற நிலையில இருந்திருக்காரு. குகேஷ் ஃபைனல்ஸ் போனது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆக்சுவலி குகேஷ் இந்த போட்டியில 2வது இடத்துல தான் இருந்தாரு. ஆனா நல்ல நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது குகேஷ்க்கு கை கொடுக்கவே முதலிடம் பிடிச்ச அந்த நபர் வேற ஒரு கேட்டகரியில தகுதி பெற்றதால ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல்ஸ்ல ஆடுற வாய்ப்பு 2வது இருந்த குகேஷ்க்கு கிடைச்சது. இப்படித்தான் பிரக்யானந்தா, விதித் குஜராத்தின்னு பல வீரர்களை வீழ்த்தி ஃபைனல்ஸ்ல டிங் லிரனையும் வீழ்த்தி உலக செஸ் சாம்பியன் ஆனாரு நம்ம ஊர் பையன் குகேஷ். இப்போ இன்னொரு கேள்வி வரலாம். குகேஷ் ஜெயிச்சது ஓகே, ஆனா வேர்ல்டு செஸ் ரேங்கிங்ல இப்போ முதல் இடத்துல இருக்கிற மேக்னஸ் கார்ல்சன், 4வது இடத்துல இருக்கிற அர்ஜுன் எரிகேசிலாம் எங்க போனாங்கன்னு. அர்ஜுன் அந்த 8 பேர்ல செலக்ட் ஆகல. அதே போல கார்ல்சன் 2022வது வருஷமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறத நிறுத்திட்டாரு. இந்த ஃபார்மேட் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி அவர் நடப்பு சாம்பியனா இருந்த போதே அதுல இருந்து விலகியும் இருக்கிறாரு. இந்த முறை 8 பேர்ல ஒருத்தரா கார்ல்சனும் செலக்ட் ஆகியிருந்தாரு. ஆனா அவருக்கு விளையாட விருப்பம் இல்லாததுனால அந்த இடத்துல வேறு ஒரு வீரரை விளையாட வச்சாங்க. இப்படி பல தடைகளை கடந்துதான் இன்னைக்கு குகேஷ் சாம்பியன் ஆகியிருக்காரு. விஸ்வநாதன் ஆனந்த் சொன்னது போல செஸ் போட்டியில இந்தியர்கள் ஆதிக்கம் செய்யற காலம் வந்துடுச்சு. ரேங்கிங்ல போய் பார்த்தா நம்ம பசங்க தான் வரிசை கட்டி நிக்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருக்குல்ல. நம்ம நாட்டு பெருமை உலக அளவுக்கு கொண்டு போன நம்ம ஊர் பசங்களை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.